வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் தைப்பூச விழாவையொட்டி 27 அடி உயர வேலுக்கு அபிஷேகம் யாகம் நடைபெற்றது. இதில் இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத் பங்கேற்று தரிசனம் செய்தார். இன்னைக்கு நரேந்திர மோடியினுடைய அலை, எடப்பாடியினுடைய அலை வீச ஆரம்பித்து விட்டது. இந்த ஆட்சிக்கு எதிரான அலை வீச துவங்கி விட்டது. 26 நிச்சயமாக எடப்பாடி ஆட்சி அமைப்பார். நிச்சயமா நம்புறோம். முருக பக்தர்களுக்கு எதிராக தடியடி, கொடுமை, திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற முடியாமல் தடை செய்தது, கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய கருப்பர் கூட்டத்திற்கு விருது கொடுத்தது. இதை எப்படி முருக பக்தர்கள் பொறுத்துக் கொள்ள முடியும்? இன்னைக்கு வள்ளலாருடைய நாள், வள்ளலாருடைய ஞான பெருவழியை அங்கே கட்டிடம் கட்டுவேன் என்று சொல்லி திமுக அரசு இன்றைக்கு அந்த இடத்தை ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறது. இன்னைக்கு தைப்பூசம் ஜோதி வடலூரிலே இன்றைக்கு 7 திரைகள் விலகி இன்னைக்கு ஜோதி அருட்பெருஞ்சோதி ஏற்றப்படும். அந்த இடத்துல ஞான பெருவழி வள்ளலார் காலத்துல உருவான அந்த இடம், அந்த இடத்துல போய் புதுசா கட்டடம் கட்டல. அதனால முருக பக்தர்கள், வள்ளலார் பக்தர்கள் எப்படிங்க சாராய அரசாங்கத்தை ஆதரிக்க முடியும்? வள்ளலார் பக்தர்கள் எப்படி பிரியாணி அரசை ஆதரிக்க முடியும்? இந்த அரசு சாராய அரசு, இந்த அரசு பிரியாணி அரசு. கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒளிகேன்னாரு வள்ளலார். இது கருணை இல்லாத ஆட்சி, இது கடுகி ஒளிந்து விடும். எடப்பாடி ஆட்சி மலரும். சேலம் கெங்கவல்லி சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட தலைவாசல் பஸ் ஸ்டாண்டில் அதிமுக சார்பில் தேர்தல் பிரச்சாரம் நடந்தது. அதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. 2026 சட்டசபை தேர்தலுக்கு அதிமுக அறிவித்துள்ள 5 முக்கிய திட்டங்கள் குறித்து விளக்கப்பட்டது. தற்போதைய ஆட்சியில் மக்கள் சந்திக்கும் சிரமங்களை அதிமுக நிர்வாகிகள் எடுத்து கூறினர். இந்நிகழ்ச்சியில் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் இளங்கோவன் தலைமை வகித்தார். கெங்கவல்லி அதிமுக எம்எல்ஏ நல்லதம்பி, தலைவாசல் ஒன்றிய செயலாளர் ராமசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். போடுங்கம்மா ஓட்டு, ரெட்டை இலைய பார்த்து என ரத்தத்தின் ரத்தங்கள் கோஷம் எழுப்பினர். அதை பார்த்த வாக்காளர்கள் இப்பவே கண்ணு கட்டுதேன்னு தமாஷாக கூறினர். கன்னியாகுமரியில் ரிஷபராசி பரிகார ஸ்தலமான திக்குறிச்சி மகாதேவர் கோவில் நுழைவு வாயிலில் இருந்து கோவில் செல்லும் ரோடு 18 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது. அதன் பிறகு இதுவரை ரோடு சரி செய்யப்படவில்லை. பலமுறை பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்புகள், பாகோடு பேரூராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. ரோட்டை சரி செய்ய கோரியும் மின் விளக்குகளை சீரமைக்க கோரியும் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பக்தர்கள் இணைந்து 18 ஆண்டுகளுக்கு முன்பு ரோடு போடும்போது வைக்கப்பட்ட கல்லிற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். ஊர்வலமாக வந்து கோவில் கோசாலையில் பசுவிற்கும் தாமிரபரணி நதிக்கும் மனு கொடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு கோவில் அருகே தாமிரபரணி ஆற்றோடு சேர்ந்து பக்கவாட்டு சுவர் கட்ட 84 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டப்பட்டு இதுவரை பணிகள் துவங்காமல் இழுத்தடிப்பு செய்வதாக குற்றம் சாட்டினர். விஸ்வ இந்து பரிஷத் மேல்புறம் ஒன்றிய தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் இந்து முன்னணி மாநில செயற்குழு உறுப்பினர் குழிச்சல் செல்வன், விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட செயலாளர் ரமேஷ், ஒன்றிய பொறுப்பாளர் பிபின், பஞ்சாயத்து பொறுப்பாளர் செல்வராஜ், பாஜக மேல்புறம் ஒன்றிய துணைத் தலைவர் ஐயப்பன் உட்பட நிர்வாகிகள் மற்றும் சிவ பக்தர்கள் பங்கேற்றனர். சிவராத்திரி விழாவினொட்டிய 2வது சிவாலயமான திக்குறிச்சி ஸ்ரீ மகாதேவர் ஆலயத்தினுடைய நுழைவாயிலிருந்து ஆலயத்திற்கு வருகின்ற அந்த சாலை செப்பன விடாமல் பழுதுபட்டு மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கான மனுக்களை சிவ பக்தர்கள் சார்பாக, கோயிலுடைய பக்தர்கள் சங்கம் சார்பாக, இந்து பரிவார அமைப்புகள் மூலமாக பல்வேறு மனுக்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்றைய தினம் மேல்புறம் ஒன்றிய விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக
ஒரு கோரிக்கை மனுவினை தயாரித்து அதை இந்த அதிகாரிகளும் இந்து சமய அறநிலையத்துறையும் மற்றும் பேரூராட்சி நிர்வாகமும் எடுக்காத காரணத்தினால் கோயிலில் இருந்து கொண்டிருக்கின்ற கோசாலையில் இருக்கின்ற கோமாதாவிற்கு ஒரு மனுவும் வற்றாத ஜீவநதியாகிய தாமிரபரணி தாயினிடத்திலே ஒரு மனுவையும் இன்றைய தினம் கொடுத்து எங்களுடைய அந்த அஞ்சலி நிகழ்ச்சியை நடத்தியுள்ளோம். அதே போன்று நம்முடைய சிவங்கோயில் பிரசித்தி பெற்ற திக்குறிச்சி மகாதேவர் ஆலயத்தினுடைய பக்கச்சுவர் இடிந்து விழும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்காக பல கோரிக்கை மனுக்களை கொடுத்து 84 லட்சம் ரூபாயிலே மதிப்பீடு தயாரித்து அனுமதி பெற்று அதற்கு இங்கே இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சர் மூலமாக அடிக்கல்லும் நாட்டியதாக கேள்விப்படுகின்றோம். ஆனால் இதுகாரும் எந்தவித வேலையும் நடைபெறவில்லை. இதை ஏன் துரிதகதியிலே செய்ய வேண்டும் என்று சொன்னால், சுசீந்திரம் தெப்பக்குளத்திலே நடைபெற்ற நிகழ்வுகள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அகில இந்திய அளவிலும் தெரியும். அந்த விஷயங்கள் நம்முடைய தமிழக சட்டப்பேரவையிலும் கூட விவாதத்திற்கு வந்தது. அதைவிட மிக ஆபத்தான பகுதி இந்த திக்குறிச்சி தாமிரபரணி தாயினுடைய அந்த பக்கச்சுவர் இடிந்து விழுந்தால் மிக பெரிய ஆபத்தாக முடியும். எனவே சிவராத்திரிக்கு முன்னால் இந்த வேலைகளை எல்லாம் துரிதகதியிலே செய்து தர வேண்டும் என்று பக்தர்கள் சார்பாக பணிவன்புடன் வேண்டுகிறோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மங்காபுரம் தனியார் பள்ளி மைதானத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த பகுதியில் ரோந்து சென்ற போலீசார் வட மாநிலத்தை சேர்ந்த 17 வயது சிறுவனை விசாரித்தனர். அவன் கம்பளி வியாபாரம் செய்வதாக கூறினான். அவனது 2 வீலரை சோதனை செய்தனர். அதில் 1 கிலோ 100 கிராம் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. விசாரணையில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பதாக பள்ளி மைதானத்தில் நின்றதை சிறுவன் ஒப்புக்கொண்டார். அவனிடமிருந்து 1 கிலோ 100 கிராம் கஞ்சா 2 வீலரை பறிமுதல் செய்து சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். திருமலை நாயக்கர் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை திருமலை நாயக்கர் மஹாலில் உள்ள அவரது சிலைக்கு பாஜக தமிழக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். And birthday of Tirumala Nayakarji and also birthday of Govindur Ramareddy ji, Ramaswamy Reddy and so many occasions are today. Meenaksham floating boat, everything. Everybody remembers this day. I am conveying my floral tributes to Tirumala Nayakarji, a great personality who has built Meenakshama temple, Tirupuram Kundram temple is the symbol of architecture, and also 36 years he ruled this area as is the Nayakar density. We will ever remember Tirumala Nayakarji's period. He is a very honest and good administrator, and also all India, on behalf of all India BJP, Bharatiya Janata Kachhi, I am conveying my Lalwaltikal to everybody. I am remembering Tirumala Nayakarji every day, every year. Our people used to come and paid so floral tribute. In this occasion, our Ram Mohan Naidu ji and everybody we met. I am conveying my entry to organizers also. I participated along with Rama Srinivas, Mary Chakravarti, our Kajali Narasimha Karpal. We came here and I am conveying my floral tribute. And this is a great personality. 2000 years history for this town. And always the name of Tirumala Nayakar will be ever remembered. Station mood. They are going to be defeated by the Tamil Makkal. They know the result. All fake surveys are coming. They are frustrated because people, they totally failed. Why not? 2 promises they given, never fulfilled. And no law and order. All are, this scams are there. Liquor scam, sand scam, and ganja, everything. And drug scam. And people in DMK and Congress, jail to bail, bail to jail. That is their good governance, so-called Dravidian model. As the people decided, under the blessings of Prime Minister Modi ji, the Palaniswamy ji led ADMK, NDA alliance is going to form a thumping majority with the blessings of Tamil Makkal. Budget is a very people-oriented budget. Kartavya implemented budget under the leadership of Modi ji, NDA budget. Nirmala ji, hands up to Nirmala Sitharaman ji. And farming sector, youth sector, labor, poor, all sections, Mahila sections have taken care of. Very reform-oriented budget. It will be a Atmanirbhar budget towards Vikasit Bharat budget. State leadership who are in charge of this program definitely will have a
stall important leaders meeting in Madurai. Anybody for the leadership of NDA, Palani Swamiji, open invitation. Whoever believes this NDA leadership, Modi's blessings, most welcome. OPS alliance. Everything includes.